வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வாக்குமூலத்தை கொடுத்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் தற்பொழுது 5வது எம்எல்ஏ ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளார். விராலிமலையின் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருப்பது பல்வேறு அதிர்ச்சிகளையும் விவாதங்களையும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் விஜயபாஸ்கரை பற்றி மிகப்பெரிய அளவிலான பல உண்மைகளை தெரிவித்துள்ளார். அதிமுகவின் துரோகி உதயகுமார் என்றும் அதிமுகவின் பதவிகள் 10 ஆண்டுகள் அமைச்சராக பொறுப்பேற்று பல கோடி சொத்துக்களை சேர்த்து ஆட்சி அதிகாரம் கைவிட்டு நிலையில் சென்ற பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தது சரியா என்ற கேள்வியையும் தற்பொழுது ஆதங்கத்துடன் கேள்விகளை முன்வைத்துள்ளார். ஆனால் தற்பொழுது விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைந்தது சரிதான் என்று ஒரு பக்கம் கூறினாலும் தற்பொழுது விஜயபாஸ்கர் அவர்கள் எதற்காக இந்த முடிவை எடுத்தார், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவின் உட்கட்டமைப்பு சரியில்லை. தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் தோல்வியை தழுவியதோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு தோல்விகளும் விமர்சனங்களும் உட்கட்சி மோதல்களும் அதிமுகவின் தலைமை தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ எந்த ஒரு வெற்றி வாய்ப்பையும் தேடி தரவில்லை. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அறிவித்த நிலையில் தேர்தல் ஆணையம் தற்பொழுது தனி பெரும்பான்மை யாருக்கும் இல்லை என்று தெரிவித்த நிலையில் நேரடியாக எடப்பாடி என்ன செய்திருக்க வேண்டும், முதல்வராக விஜய் அவர்களை தேர்வு செய்து துணை முதல்வராக எடப்பாடியை பொறுப்பேற்க வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதிமுக திமுகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்தது நியாயமா என்ற கேள்விகளை விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி பலரும் கேள்விகளை முன்வைத்தார்கள். மேலும் சட்டசபையில் முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்கலாம் என்ற வாக்கெடுப்பின் பொழுதும் விஜயபாஸ்கர் அவர்கள் வாக்குகளையும் செலுத்தினார். ஆனால் இப்பொழுது அதிமுகவில் தலைகீழான நிலைமை உருவான நிலையில் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக செயல்படுகிறார். அதிமுக என்றால் எடப்பாடி கிடையாது, 1.5 கோடி தொண்டர்கள் தான் என்பதை எடப்பாடி உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம். எனது தொகுதி மக்களுக்கும் என்னை வெற்றியடைய வைத்த மக்களுக்கும் நான் நல்லது செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பதவி தேவை என்ற காரணத்தினால்தான் தாவேகாவில் இணையப் போவதாக கூறி தனது விராலிமலை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்ததால் 47ஆக இருந்த எண்ணிக்கை 42ஆக குறைந்துள்ளது. இது நீடிக்குமா என்ற ஒரு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எம்எல்ஏக்களை தவிர மாஜி அமைச்சர்கள் 14 பேரும் தற்பொழுது கிட்டத்தட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் 24 பேரும் தற்பொழுது கூண்டோடு தாவேகாவில் இணைந்து கொண்டு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜயபாஸ்கர் அவர்கள் இதனால் தான் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்ததாகவும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்னவெல்லாம் பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று அவர்